எல்லா கார் நிறுவனங்களும் அவங்களுடைய கார்களை லான்ச் பண்ணும்போது சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் டிஸ்பைட் ஒரு சுப்பீரியர் ப்ராடக்டா இருந்தும் கூட பல கார்கள் இந்தியன் மார்க்கெட்ல அதற்கான அங்கீகாரத்தை பெறாம இருக்கு. அந்த விதத்துல கரண்டா இந்தியன் மார்க்கெட்ல விற்பனை ஆயிட்டு இருக்கிற மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கார்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல நாம பார்க்க போறது ஹோண்டாவோட எலிவேட். ஹோண்டா நிறுவனம் அமேஸ் மற்றும் சிட்டி போன்ற செடான்ஸை மட்டுமே விற்பனை செஞ்சுட்டு இருக்கும்போது அனைவரும் ஒரு ப்ராப்பரான எஸ்யூவியை லான்ச் பண்ணா மட்டுமே ஹோண்டா நிறைய விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சாங்க. ஹோண்டா நிறுவனம் அவங்களுடைய எலிவேட்டை லான்ச் பண்ணாங்க. பட் ஸ்டில் இந்த காரும் ஹோண்டாவுக்கு பெரிய சேல்ஸ் வால்யூமை கொண்டு வர முடியல. இதே செக்மெண்ட்ல காம்பீட் பண்ற கிராண்ட் விட்டாரா, ஹியூண்டே கிரெட்டா போன்ற கார்கள் மாதம் கிட்டத்தட்ட 15,000 கார்களுக்கு மேல விற்பனை ஆகுது. பட் எலிவேட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல ஹோண்டாவோட புல்லட் ப்ரூஃப் ரிலேபிலிட்டியோட பெரிய நோ நான்சென்ஸ் டிசைன்ஸ், கட்ஸ் அண்ட் கிரீசஸ் இல்லாம ரொம்ப பிளெயின் மற்றும் பிராக்டிக்கல் காரா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி 1.5 லிட்டர் இன்ஜின் எக்ஸ்ட்ரீம்லி ரிலையபிள் இன்ஜினா இருந்தும் கூட டர்போ பெட்ரோல் மற்றும் ஹைபிரிட் இல்லாத காரணத்தினால மக்கள் பெரிதா இந்த காரை கன்சிடர் பண்ணல. பட் ஹைலி ரிலையபிளான கார் வேணும். ஹோண்டாவோட பேட்ஜிங்கோட இந்த கார் மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல எந்த விதத்திலும் புரிந்தது இல்ல. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது மாருதி சுசுகியோட ஜிம்னி. சுசுகி நிறுவனத்தோட ஹோம் கிரவுண்டான ஜப்பான்ல ஜிம்னியோட 5 டோர் வெர்ஷனை லான்ச் பண்ணி ஆர்டர்ஸை டெலிவரி பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு ஜப்பான்ல. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கார் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கடந்த நிலையிலும் பெரிய சேல்ஸ் வால்யூம் அச்சீவ் பண்ண முடியல. எக்கச்சக்கமான டீலர்ஷிப்ல டிஸ்கவுண்ட்ஸோட தான் இந்த காரை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் இந்தியன் மார்க்கெட்ல எஸ்யூவிஸ் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா பார்க்கப்படுது. டிஸ்பைட் ஜிம்னி ஒரு சுப்பீரியரான ப்ராடக்டா இருந்தும் கூட இந்த காரோடைய டைமென்ஷன் ஆஃபன் மஹிந்திரா தாரோட கம்பேர் பண்றதுனால ஜிம்னி இந்தியால மிசரபிளா ஃபெயில் ஆயிருக்கு. பட் ஆஸ் அ காரா இது ஒரு பெர்ஃபெக்டான ஆஃப் ரோட் கார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது மாருதி சுசுகியோட இக்னிஸ். எப்பெல்லாம் நாம அண்டர் ரேட்டட் அல்லது ஹிடன் ஜெம்ஸ் போன்ற கார்களை பத்தி பேசினாலும் இந்த கார் இந்த லிஸ்ட்ல இடம் பிடிக்கும். இதற்கு முக்கியமான காரணம் சுசுகி இக்னிஸ் லான்ச் ஆனது அந்த டைமுக்கு மச் அஹெடான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு தேதியில மைக்ரோ எஸ்யூவிஸ் பாப்புலரா இருந்தாலும் கூட சுசுகி நிறுவனம் பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. மாருதி சுசுகி நிறுவனம் இப்போ எல்லா லேட்டஸ்ட் கார்கள்லையும் அவங்களுடைய 4 சிலிண்டர் இன்ஜின்ஸை கட் பண்ணிட்டு 3 சிலிண்டர் இன்ஜின்ஸை கொடுத்து வராங்க. பட் டிஸ்பைட் லோ பிரைஸ் பாயிண்ட்ல விற்பனையானாலும் இக்னிஸ்ல இன்னுமே அந்த 1.2 லிட்டர் இன்ஜினை மெயின்டைன் பண்றாங்க. இதன் காரணமாகவே இந்த கார் ட்ரூலி வேல்யூ ஃபார் மணி காரா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது சிட்ரோயன் C3 மற்றும் பசால்ட். சிட்ரோயன் நிறுவனத்தோட சேல்ஸ் வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். பட் C3 மற்றும் பசால்ட் போன்ற கார்கள் இந்த செக்மெண்ட்ல இருந்து 2 செக்மெண்ட் அதிகமா இருக்கிற கார்கள் கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட்டை அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்து வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்ல இருக்கிற 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் பிரீமியம் செடான்ஸ் மற்றும் எஸ்யூவிஸை கூட பீட் பண்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காராகவும் இருக்கு. டிஸ்பைட் கம்ஃபர்ட், பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாம் ஒன்று சேர்ந்தும் கூட C3 மற்றும் பசால்ட் போன்ற கார்கள் இந்தியன் மார்க்கெட்ல விற்பனை ஆகாதது இன்னுமே ஆச்சரியத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக். ஹியூண்டே கிரெட்டா எந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான கார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த காரோட எலக்ட்ரிக் வெர்ஷன் இந்தியன் மார்க்கெட்ல எந்த விதமான இம்பாக்டையும் கிரியேட் பண்ணல. ஹியூண்டே நிறுவனம் எக்கச்சக்கமான ஹோப்ஸோட இந்த காரை லான்ச் பண்ணாங்க. 8-வே பவர் டிரைவர் சீட், பாஸ்ட் மோட், கிரேட் டெக்னாலஜி மற்றும் காம்படிட்டிவான EV மார்க்கெட்ல இந்த காரை லான்ச் பண்ணாங்க. மஹிந்திரா, டாடா போன்ற நிறுவனங்கள் இதே பிரைஸ் பாயிண்ட்ல கார்ஸை லான்ச் பண்ணி கிரெட்டா எலக்ட்ரிக்கை மிசரபிள் ஃபெயிலியரா மாத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா நாம பார்க்க போறது கியா செரோஸ். இந்தியன் மார்க்கெட்ல சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல செகண்ட் ரோவை டார்கெட் பண்ணி இந்த எஸ்யூவியை லான்ச் பண்ணாங்க. ஸ்லைடிங் மற்றும் லான்ச் சீட்ஸோட காம்பாக்டான டைமென்ஷன்ல பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக இந்த காரை லான்ச் பண்ணாங்க. பட் ஹை பிரைசிங் காரணமா இந்த காரை பலரும் நெக்லெக்ட் பண்ணிருக்காங்க. காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த கார் அந்த அளவுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணல அப்படின்னாலும் இவ்வளவு கம்மியான நம்பர்ஸ்ல விற்பனை ஆகிற அளவுக்கு பூவரான காரும் கிடையாது. சாலிடான பில்ட் குவாலிட்டியோட 5 ஸ்டார் ரேட்டிங்கோட இந்த கார் வந்திருக்கு. டிஸ்பைட் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் மற்றும் பவர் ட்ரெயின் ஆப்ஷன் இருந்தும் கூட பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ நாம குறிப்பிட்டிருக்கிற இந்த லிஸ்ட்ல உங்களுடைய ஃபேவரட் கார் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.